இந்த உபவாச நாளில் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்டாண்ட். அப்போது யாத்திராகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. நின்று என்ற தலைப்பிலே ஆண்டோடைய வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சாறை சாறையாக புறப்பட்டு வருகிறார்கள். பின்னுக்கு எகிப்தின் பெரிய சேனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போது முன்னுக்கு சென்ற அல்லேலூயா சோதரம் மேக சம்பவம், தீப சம்பவம் பின்னுக்கு நின்று எகிப்தியரும் இஸ்ரவேலும் ஒருவரை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் இவங்க பின்னுக்கு நோக்கி பார்த்தாங்க. எகிப்து படை, பெரும் படை, தேர்களும் வல்லமுள்ள வீரர்களும் பயமுறுத்தத்தக்கதாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து உடனே அவங்க மோசையை பார்த்து அழுதாங்க. அந்த எகிப்து தேசத்தில் எங்களுக்கு கல்லறை இல்லைன்னுட்டா இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து இந்த இடத்துல எங்களை சாகடிக்க கொண்டு வந்திருக்கிறாய் என்று. அல்லேலூயா. பாருங்க, அந்த வேளையில் நாம் என்றால் எதையோ பேசியிருப்போம், வேண்டாத வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்போம். அல்லேலூயா. ஆனால் மோசே பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்ட தாசன் மிகுந்த அல்லேலூயா அமைதலோடு ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மீண்டும் மோசே இடத்துல சொன்னார், என்னிடத்தில் முறையிடுவது ஏன்? உன்னுடைய கரத்தில் இருக்கும் கோலை இந்த யோர்தான், இந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து நீட்டு என்று சொன்ன உடனே நீட்டினான். சமுத்திரம் 2ஆக பிளந்தது. உடனே அல்லேலூயா சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சாறை சாறையாக வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து சென்றார்கள். நடந்து சென்று அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து எகிப்தின் படைகளெல்லாம் பின்தொடர்ந்த போது ஆண்டவர் மீண்டும் மோசேயை நோக்கி சொன்னார், சமுத்திரத்தை பின்வாங்கி போக சொல்லி. பின்வாங்கி போய் எல்லா எகிப்தின் படை, அவர்களுடைய வல்லமையான தேர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்போதும் கர்த்தர் சமூகத்திலே நாம் நின்று ஜெபிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பாக கேட்க வேண்டும். கர்த்தர் பாருங்க, நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், உடனே ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டால் நம்ம கண்டிப்பாக கர்த்தரை மறந்து விடுவோம். கர்த்தர் எப்போதுமே நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை அவர் நோக்கி பார்க்கிறார். அவருக்காக காத்திருக்கணும். காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே எந்த காரியமாக இருந்தாலும் சரி காத்திருப்போம், காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வேதம் சொல்வது பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அல்லேலூயா. உலகத்தில் இன்னைக்கு ஆலயத்துக்கு போனால் சரி, மொபைலில் நோண்டினா சரி,
அநேக செய்திகள் வருகிறது. அல்லேலூயா. அநேக செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை நிலையாக நிற்கக்கூடாதபடிக்கு நம்மை அலக்களிக்கிற செய்திகளாக இன்னைக்கு கடந்து வருகிறது. அல்லேலூயா. பொட்டு வைத்துக்கிட்டு கிறிஸ்தவர்கள் இருக்கலான்னுட்டோ சிலர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு சில வியாக்கியானங்களை சொல்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், எப்போதுமே பழைய ஏற்பாட்டு காலத்தை கொண்டு புதிய ஏற்பாட்டுகளை புகுத்தக்கூடாது. அல்லேலூயா. நாமெல்லாம் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள். சுவிசேஷத்தை தான் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய திட நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் பழைய ஏற்பாடுகள் புஸ்தகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 10 கற்பனையை கூட ஆண்டவர் 2 கற்பனைகளை முடித்து விட்டார். அல்லேலூயா. அதே போல் நியாய பிரமாணங்களை எல்லாம் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டு விட்டார். அல்லேலூயா. அதனால் பழைய ஏற்பாடுகளை பார்த்து கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாடை நன்றாக படிக்க வேண்டும். நம்முடைய அப்போஸ்தலர்கள் சுவிசேஷர்கள் என்னென்ன திருப்பணியை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து நின்று கவனித்து அதன்படி நாம் ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும், ஊழியங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதே போல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகளை நான் பார்க்கிறேன். அநேக போதகர்கள் நல்லா சிரிப்பு உண்டாகும்படியாக பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு தலைப்பில் பேசுவாங்க, எங்கெங்கேயும் அங்கே இருக்கிறவங்களே வைத்து ஏதோ தான் சிரிப்பு உண்டாக்குறாங்க. அல்லேலூயா. எப்போதுமே தேவ பிரசன்ஸ் இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிரிப்புக்கும் தமாசுக்கும் சபைகள் கிடையாது. அல்லேலூயா. சபை என்பது நம்மை உருவாக்குற ஒரு இடமாக தான் சபை இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமாகும். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் இன்னைக்கு அநேகர் தோன்றி இருக்கிறார்கள். ஏன்னா விசுவாசம் கிடையாது. அங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, இங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, ஓடிட்டு தான் இருக்கும். எப்போ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோமோ நம்ம வீட்டிலே இருந்து நன்றாக செபிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. அப்படி துதிக்கும் போது சோத்தரிக்கும் போது சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. சாத்தான் வீட்டில் இருக்கவே மாட்டான். நம்ம பரியாசக்காரர்களை போல தான் நாமளும் செபிக்கிறோம். விசுவாசமே கிடையாது. இன்னைக்கு விசுவாசத்தில் குண்டி நடந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனால தான் சாத்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது, நல்ல ஆலோசனையும் கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றவர் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் பேசும் தெய்வம். அவர் பேசுவார். என்ன காரணத்தினால உன் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் திட்ட தெளிவாக பேசுவார். அல்லேலூயா. அசுத்தங்களை எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த நோய் பெறணும் இந்த நோய் பெறணும்னா இப்போ நோயெல்லாம் போகாது. அல்லேலூயா. பரிபூரணமாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதே போல் நம்ம உட்காருகிற இடமும் பரிசுத்தமாக இருக்கணும். அலக்களிக்கப்பட்ட அநேகரை அலக்களித்து கொண்டு இருக்கு சாத்தான். அல்லேலூயா. அலக்களிக்கப்படக்கூடாது. விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது சங்கீதம் 10 1வது வசனம். கர்த்தாவே, ஆமென். கர்த்தாவே, என் தூரத்தில் நிற்கிறீர். ஆபத்து நேருகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? அல்லேலூயா. பரிசுத்தவானாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஆபத்து நேருகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் தாவீதுன்னு பார்க்க மாட்டார், மோசேன்னு பார்க்க மாட்டார். யார் தவறு செய்தாலும் தகுந்த தண்டனைகளை கொடுக்கிற தேவன். அதே போல் தான் நீங்களும் நானும் தவறு செய்யும்போது ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளை, இந்த உலகத்திலே நாம் செய்த பாவங்களுக்கு தகுந்த சிக்ஷையை இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. சிக்ஷை எப்போதும் முந்திக்கொள்ள வேண்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? தாவீது கூட பாருங்கள், ஆண்டவர் தாவீது எனக்கு பிரியமானவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும்
அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாமே நேரிட்டது. ஆனாலும் ஆண்டவரை விட்டு அவன் விலகாதவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு வரும் துக்கங்களையும் துயரங்களையும் மனிதரிடத்தில் சொல்லி நமக்கு எந்த ஆறுதலும் கிடைக்காது. அந்நாள் அன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று செபித்தார். அவருடைய துக்கத்தை எல்லாம் ஊற்றினார். அவள் சமாதானத்தோடு ஆலயத்தை விட்டு வீடு திரும்பி சென்றாள். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆலயத்துக்கு நம்ம செல்லணும். ஆலயத்தில் ஆண்டவர் உலாவுவார். நம்முடைய துக்கத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றணும். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய விடுதலை நமக்கு தந்தே தருவார். அல்லேலூயா. அன்னால் கூட சக்களத்தி பேசக்கூடாத வார்த்தையை பேசிய போது வீட்டிலிருந்து அழுதா, கண்ணீர் விட்டாள். எத்தனையோ நாட்கள் இப்படியாக கண்ணீர் விட்டாள். ஆனால் துயரம் போகவில்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் அமர்ந்து அவள் கண்ணீரை ஊற்றிய போது ஆண்டவர் அவளுடைய செபத்தை கேட்டார். அல்லேலூயா. அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவளும் பொருத்தனை செய்தாள். எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பொருத்தனை செய்ய வேண்டும். எப்தா அன்னைக்கு பொருத்தனை செய்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நாமெல்லாம் ஞானஸ்தானம் பெற்ற உடனே பொருத்தனை செய்கிறோம். அந்த பொருத்தனை பிரகாரம் நடக்கிறோமா? நாளை திருவிருந்து இருக்குது. செய்த பாவங்களையெல்லாம் இப்போ அறிக்கை செய்ய போகிறோம். இதே பாவத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவவன் வாழ்வடைய மாட்டான். மீண்டும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. ஒரு கழுவப்பட்ட பன்றியை போல நம்ம ஜீவிக்க கூடாது. அல்லேலூயா. இதனால தான் இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலும் சரி, எல்லா இடத்திலும் வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள். நீதிமொழிகள் 22 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. ஊழியத்தில் உற்சாகத்தோடு ஜாக்கிரதையாக ஊழியம் செய்ய வேண்டும். யோசிப்பு பாருங்க, தன் சகோதரர்களால் அல்லேலூயா புறக்கணிக்கப்பட்டு எகிப்து தேசத்திலே, அந்த தேசத்தில் உள்ள முக்கியமான போர்த்திபாய் என்ற அரண்மனையிலே விற்கப்பட்டார். அந்த இடத்துல ஒரு வேலைக்காரனாக இருந்தான். அந்த வேலைக்காரனாக இருந்து அவன் உண்மையோடு உத்தமத்தோடு அவன் அந்த இடத்துல வேலை செய்தான். அந்த போர்த்திபாத்தின் அரண்மனையில் உள்ள அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினார், யோசேப்பு நிமித்தம். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்திலும் யோசேப்புக்கு சோதனை வந்தது. சோதனையை அவன் ஜெயித்தான். அதனால் எல்லா வேலையிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல். அல்லேலூயா. யோசேப்பு நீசருக்கு முன்னால் நிற்கல, ராஜாவுக்கு முன்னாக நிற்பான். அல்லேலூயா. நின்றான். அல்லேலூயா. அவன் உண்மையோடு உத்தமத்தோடு வேலை செய்ததுனால ஏரோதுக்கு இல்லை, அல்லேலூயா, சோத்திரம், பார்வோனுக்கு இரண்டாவதாக அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒரு சோதனை வரும். சோதனைக்கு பின்னதான் பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சோதனை ஜெயிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து உபாசித்து செபித்து, அல்லேலூயா, சினிமா பார்த்துக்கிட்டெல்லாம் செபித்து பிரயோஜனமே கிடையாது. எல்லாவற்றையும் வெறுக்கணும். சினிமா உங்களை பாதாளத்துக்கு தான் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. இயேசு உலாவுற இடத்திலே அசுதிகள் காணப்படக்கூடாது. எந்த அசுதிகள் காணப்பட்டாலும் தேவன் உங்கள் வீட்டில் உலாவ மாட்டார். உங்கள் வீடை கட்டி வைத்திருக்க பொல்லாத பிசாசுகள், அசுத்த ஆவிகள் வெளியேறாது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் எல்லாவற்றிலும் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட
சத்ருவானவன் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே புகுந்த மாதிரி உன் வீட்டிலே புகுந்து விடுவான். அல்லேலூயா. அதனால ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சபையாரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல். அல்லேலூயா. சின்ன வேலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, உண்மையோடு உத்தமத்தோடு இருந்தால், அல்லேலூயா, நீசருக்கு முன்னால் நீ நிற்கவே மாட்டாய். ஒரு சின்ன வேலையில் ஆண்டவர் உன்னை வைக்காமல் பெரிய வேலையில், உன்னதமான வேலையில் ஆண்டவர் உன்னை வைப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷனை தான் ஆண்டவர் கட்டளிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மை இல்லையே, உத்தமம் இல்லையே, ஏன் ப்ரமோஷன் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உண்மை கிடையாது, உத்தமம் கிடையாது. அல்லேலூயா. உண்மையோடு உத்தமத்தோடு இருந்தால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. யோசேப்பை விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சாலமோனை விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு சாட்சியாக புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் தம்முடைய அபிஷேகத்தை இன்னைக்கு சபைகளை ஊற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் உட்கார்ந்தாலும் ஊற்றுகிறாரு, சபையிலும் ஊற்றுகிறாரு, வெளியில் நடந்து கொண்டு போகும்போதும் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் தான் உங்களை உயர்த்த முடியும், வேற ஒன்று உங்களை உயர்த்தாது. அல்லேலூயா. அதே போல அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு புல்லை பார்க்குறோம், ஊர்ந்து போகிறது, அழகான பூவை பார்க்குறோம், உதிரும். நம்முடைய தேவனுடைய வசனமும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உதிர்ந்து பூவை போல உதிர்ந்து விழுந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவ வசனத்தில் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால் தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அந்த வசனத்தை கடைபிடிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்மையிலே உத்தமத்தோடு உண்மையோடு நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்போது நம்ம நிற்போம், எல்லா இடத்திலும் நிற்போம், எந்த இடத்துல நம்ம விழுந்து போகிறதே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், அவங்க சரியாக ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறது கிடையாது. அல்லேலூயா. நீ ஏழையாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உண்மையோடு உத்தமத்தோடு தேவனுடைய வசனத்தை நீங்கள் பிடித்து அதன்படி நடக்கும்போது நீங்கள் நிற்பீர்கள். உங்கள் ஜாதி சமயம் பிள்ளைகளை எல்லாம் காண்பீர்கள். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், உலக எத்திசைலம் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள்லாம் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஒருமனப்பாடு இருந்தால் இந்தியாவே எப்பவுமே ரட்சிக்கப்பட்டிருக்குண்டு சொல்லுதான் இருக்கிற ஒழிய யாரும் முன் வந்து ஒருமனப்பாடுக்கு முன் வருவதே கிடையாது. அல்லேலூயா. ஒருவரை தாக்கி தான் பேசுகிறாங்களே, குறைத்து தான் பேசுகிறாங்களே ஒழிய ஒருவரை உயர்த்தி பேசுகிறதே கிடையாது. அல்லேலூயா. இந்த நிலைமையில் இருக்கும்போது எப்படி நம்ம நிலை நிற்க முடியும்? சாத்தானுடைய வேலையை என்ன? ஒருவரை குறைச்சி பேசணும். அப்போ தான் நம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அதுதான் அவன் வேலை. இன்னைக்கு அதை தான் அவன் செய்துக்கிட்டு தான் ஈஸியாக. அல்லேலூயா. நாமெல்லாம் அல்லேலூயா சோத்திரம். பெந்தெகோஸ்துக்காரன் அவங்கள தாக்குறதும், லுத்திரன்காரன் இவனை பேசுகிறதும், இதுதான் நம்முடைய வேலையாக இருக்குது. அல்லேலூயா. ஒருமனப்பாடு வந்தால் அல்லேலூயா நிச்சயமாக
138 கோடி மக்களாக இருக்கட்டும், எத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் ஆண்டவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அத்தனை பேரையும் ஆண்டவர் ஒரு நாளல்ல 10 நாளல்ல ஒரு வருஷத்துக்குள்ளாக எல்லாரையும் ரட்சிக்க அவரால் கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருமனப்பாடு இல்லாத காரணத்தினால்தான் அநேக வசனங்களும் வார்த்தைகளெல்லாம் பார்க்கிறோம். ஒருமனப்பாடு இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் செய்கிறார் என்று. அல்லேலூயா. எப்போ ஒருமனப்பாடு இல்லையோ அப்போதான் சரி, சபையிலும் சங்கத்திலும் பிரிவினை வரும்போது சாத்தானுக்கு மிகுந்த கொண்டாட்டம். அதனால் தேவ பிள்ளைகளை, சபைகளிலாவது நம்ம ஒருமனப்படுவோம், ஒருவரை நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தனிப்பட்ட எந்த நபரையும் எடுத்துக்கொண்டு போக வருகிறதில்லை, சபையை தான் எடுத்துக்கொண்டு போக வருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தான் கஷ்டம், துன்பம், துயரத்தில் இருக்கும். அட்லீஸ்ட் பரலோகத்திலே அது போய் சேர வேண்டாமா? அது கடைசி காலம், சத்தியெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். சபையார் புதிய எருசலேம் செபவிட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு 20 6வது வசனம். And about the 11th hour he went out and found others standing idle, and he said to them, Why have you been standing here idle all day? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பார்க்கும்போது 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டார். அல்லேலூயா. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களுக்கு வேலை கிடைக்கல. அல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய தோட்டத்துக்கு போங்க, வேலை செய்யுங்க நீ ஒவ்வொருவரையும் அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கூலி கொடுக்கும்போது பாருங்க, முந்தினவர்களுக்கும் சரி பிந்தினவர்களுக்கும் ஒரே கூலியை தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால் அவங்க முறுமுறுத்தாங்க. நாங்கள் முந்தி இத்தனை மணி நேரம் நாங்கள் வேலை செய்தோம், எங்களுக்கும் இதே கூலி, பிந்தியவங்களுக்கும் இதே கூலியா என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ 30 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, 10 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேண்டியது பரிசுத்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேண்டியது என்னது? பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாருமே பரலோக ராஜ்யத்தில் போய் சேரவே முடியாது. அதனால் 30 வருஷ கிறிஸ்தவை, 5 வருஷ கிறிஸ்தவை என்பதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அவங்கவுங்க விசுவாசம், அவங்கவுங்க ஊழியம், பிரதிஷ்டை பிரகாரம்தான் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அதனால் பெரியவங்க சின்னவங்க என்பது இல்லை, பரிசுத்தம், உண்மை உத்தமத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரே ஒரு விசுவாசி தாக்கி பேசுவதல்ல, நம்மை விட உயர்ந்தவர்கள் என்று தான் ஒவ்வொருவரையும் நம்ம கணக்கு வைத்து பேச வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல குணம் நம்ம விசுவாசிகளுக்கு அவசியம். கண்களை மூடுவோம். உலாஷாபாலாபா ரீகோசிக்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் நீங்கள் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் போய் ஸ்டாண்ட் பண்ண முடியும், நிற்க முடியும். இல்லாவிட்டால் ஒருவரை நிற்கவே முடியாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்திருப்பதாக. அல்லேலூயா. நேரத்திலும் பாவரிக்கை செய்கிறவங்க இடம் நின்று பாவரிக்கை செய்ய